நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று கூறிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இது கிறிஸ்மஸ் காலமாக இருப்பதால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்திருக்கிறோமா என்பது தெரியவில்லை. இந்த பாவம் நிறைந்த உலகில் வாழுகிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்க அகில உலகத்தையும் சிருஷ்டித்து சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தமது பரலோக வாழ்வை துறந்து இந்த பூமிக்கு வந்து மனிதராகிய நம்மை போல் வாழ்ந்து காட்டி தம்மை விசுவாசித்து அவர் கட்டளை கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் தேவராஜ்யத்திற்கு அழைத்து செல்வார். அகில உலகத்திற்கும் சொந்தக்காரர் இந்த பூமிக்கு வந்த விதம் எவ்வளவு எளிமையானது என்பதை பாருங்கள். அரசர் மாளிகையை உழைப்பதை விட்டுவிட்டு ஏழ்மை வாழ்க்கை நிலையில் இருந்த கன்னிமரியாளை தெரிந்தெடுத்து இந்த பூமிக்கு வந்தார். இது எளிமையை காட்டுகிறது. சிம்பிளிசிட்டி, ஏழ்மை அல்ல, இது எளிமையை காட்டுகிறது. இது உண்மையான கிறிஸ்தவ ஒவ்வொருவனும் தன் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும். தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். கிறிஸ்மஸ் காலத்தில் மட்டுமல்ல, வருடத்தின் எந்த நாளிலும் இதை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த பணம் பொருள் மட்டுமல்ல, தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆதரவாக இருந்து நேரிலோ அல்லது கைபேசி மூலமோ பேசி அவருடைய தனிமை உணர்வை போக்கலாம். அவர்கள் விரும்பினால் நற்செய்தி, சுவிசேஷம் கூட சொல்லலாம். அத்துடன் இயேசு அறியாதவர்களும் கூட சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். பண்டிகை காலங்களில் பட்டாசு வைத்து பணத்தை கரியாக்குவதை அறவே ஒழிக்க வேண்டும். பட்டாசுக்கு செலவு செய்யும் பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து அவர்கள் தேவையை நம்மால் முடிந்தவரை சந்திக்கலாம். திருமணம், விருந்து இந்த நேரங்களில் வீண் செலவுகளை தவிர்க்கலாம். ஒரு பாயசம் அப்படின்னு சொல்லி வச்சோன்னு சொன்னேன், ஒரு பாயசம் இல்லாதபடி 3 பாயசம், அடை பாயசம் அப்படின்னு வீணாக அந்த செலவை கூட்டி நம்ம வீணடிக்கிறோம். அதை குறைச்சி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் நமக்கு பரலோகத்தில் கணக்கில் சேர்க்கப்படும். இதை நினைத்து நம்ம ஒவ்வொரு சாட்சியாக இருக்கணும். அப்புறம் நம்ம பூமிக்கு வந்து வெளிச்சமாக இருக்கணும். அந்த காலங்களிலே மிஷினரிஸ் வந்து இந்த கிறிஸ்தவ மதத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பரிசுத்த வேதாகமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ இந்த காலங்களில் நம்ம எவ்வளோ தூரம் கொடுக்குறோங்கிறது நமக்கே தெரியும். யாரும் அதை கண்டுக்கிட்டது இல்லை. எப்போ வேணுமானா அன்னைக்கு போட்டு எடுத்து தட்டி தூசி தட்டி கொண்டு போகிறோம். மற்றபடி கண்டுக்கிட்டு வெகு இதில் தான் இப்படி செய்கிறோம். இல்லைன்னா ஈஸியாக இப்போ இதில் வந்தாச்சு. அந்த இன்டர்நெட்டில் எல்லாம் வந்ததுனால அதில் கைபேசியில் வச்சு தட்டி பார்த்துட்டு போயிடுறோம். அதெல்லாம் எல்லா நாளும் ஒன்று போல இருக்க வேண்டும். ஆண்டவரோட தொடர்பு வச்சிருக்கணும். அதுக்கு முக்கியமாக அந்த வேத புத்தகம் தான் நல்லது. அதை உபயோகித்தா ரொம்ப நல்லது. அந்த காலங்களில் அந்த வேத புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவங்கள கிறிஸ்துவ பின்பற்றுறவங்களுக்கு வந்து வேதக்காரங்க சொல்லி பேர் வச்சுருந்தாங்க. டவுனில் இதெல்லாம் இருக்கான்னு தெரியாது. இதெல்லாம் வேதக்காரங்க வந்து மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும். அது ஆண்டவர் தான் நம்ம நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்பீங்கன்னு சொன்ன மாதிரி நம்ம வெளிச்சமாக இருக்கணும். நம்மளை கண்டாலே எல்லாம் அதுக்காக வேண்டி அந்த ட்ரெஸ் போடணும் அந்த இல்லை. நீ உனக்கு ஸ்டேட்டஸ் தந்தாலே நியாயமான ட்ரெஸ் யூஸ் பண்ணணும். ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் நிறைய பணத்தை வீணாக்குறோம். அதை ஏழைகளுக்கு கொடுக்கலாம். இப்படி பார்த்தா எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். இது எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக நம்ம இருந்து காட்டுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை நம்ம செய்து காட்டணும். இதனால் ஆண்டவர் நாமும் மகிமைப்படும். பிரேஸ் டிவி அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ்.